Second chapter numbers and sequences exercise 2.6 ல 9th question பார்க்கலாம். A man repays a loan of rupees 65,000 by paying rupees 400 in the first month and then increasing the payment by rupees 300 every month. How long will it take for him to clear the loan? ஒரு ஆள் வந்து தன்னோட லோன் அமௌண்ட் 65,000. அந்த 65,000ன்றது எஸ்என் கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த லோன் அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 400 ருபீஸ் பே பண்றாரு. அடுத்த மந்த் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த 400 கூட 300 ஆட் பண்ணி 700 பே பண்றாரு. அதுக்கு அடுத்த மந்த் தேர்ட் மந்த் வந்து திருப்பியும் 700 வருது இல்லையா, அந்த 700 கூட 300 ஆட் பண்ணி 1000 பே பண்றாரு. அந்த மாதிரி போயிட்டே இருந்தா how long will it take for him to clear the loan? அந்த லோன் அமௌண்ட்டை எப்ப கிளியர் பண்ணுவாரு? how long அப்படின்னா எத்தனாவது மந்த் அவரு கிளியர் பண்ணுவாரு? அப்போ n கண்டுபிடிக்கணும். சரியா? sn கொடுத்துருக்காங்க 65,000. ஃபர்ஸ்ட் நாம ஏபியில் இருக்கிறத எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் மந்த் 400, அடுத்தது என்ன பண்றாங்க 300 ஆட் பண்ணோம். 400 கூட 700 ஆகும். நெக்ஸ்ட் 700 கூட 300 ஆட் பண்ணா 1000. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. சரியா? இதுல என்ன தான் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் மார்க் போட்டுடலாம். ஏ தான் ஃபர்ஸ்ட் டேர்ம் 400. டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? T2 மைனஸ் T1, அதாவது 700 மைனஸ் 400. டி எவ்வளோ? 300. 700ல இருந்து 400 சப்ட்ராக்ட் பண்ணா 300 கிடைக்கும். இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு, டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஸ்என் ஃபார்முலா இருக்குல்லையே, அதை எழுதலாம். எஸ்என் ஈக்குவல் டு n/2 இன்டூ 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. இதுதான் ஃபார்முலா. இதுல எஸ்என் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 65,000 ஈக்குவல் டு n தான் கண்டுபிடிக்கணும். அப்போ n/2 அப்படியே எழுதணும். 2a 2 இன்டூ 400 பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. டி எவ்வளோ? 300. இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2 லெஃப்ட்டுக்கு போகுது. அப்போ மல்டிப்ளை ஆயிடும். 65,000 இன்டூ 2 ஈக்குவல் டு n. 2 இன்டூ 400 எவ்வளோ? 800 பிளஸ் இங்க இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணோம். n இன்டூ 300 300n மைனஸ் 1 இன்டூ 300 மைனஸ் 300. 65,000 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 130. இந்த 30 போட்டுருணும். சரியா? அப்ப என்ன வரும்? 1,30,000 வரும். ஈக்குவல் டு n. 800 மைனஸ் 300 எவ்வளோ? 500. 500 பிளஸ் 300n. 1,30,000 ஈக்குவல் டு n உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும். n இன்டூ 500 500n பிளஸ் n இன்டூ 300n 300n ஸ்கொயர் வரும். இது எல்லாத்தையும் 100ஆல டிவைட் பண்ணலாமா? 100ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த 2 0 போயிடும். அப்போ என்ன வரும்? 1300 வரும். 1300 ஈக்குவல் டு 5n. இந்த 2 0 போயிடும். சரியா? 5n பிளஸ் இந்த இடத்துல 2 0 போயிடுச்சுன்னா 3 வரும். 3n ஸ்கொயர். இப்போ இந்த 1300 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது மைனஸ் ஆயிடும். அப்போ என்ன வரும்? 3n ஸ்கொயர் பிளஸ் 5n மைனஸ் 1300 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ நாம ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணோம். மைனஸ் 1300 எடுத்துக்கணும். மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 1300 ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணா 5n வரும். 60 இன்டூ 65 ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணா 1300 வரும்.
இப்போ இந்த இடத்துல பிளஸ் இருக்கிறதால பிக் நம்பருக்கு பிளஸ் 65க்கு பிளஸ் 60க்கு மைனஸ். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணா 5 வந்துடும். சரியா? இப்போ இங்க 3n² இருக்கிறதால 60ய 3n டிவைட் பண்ணும், 65யும் 3n டிவைட் பண்ணும். இங்க கேன்சல் ஆகும், 20 வரும். 23 சார் 60. இந்த இடத்துல கேன்சல் ஆகாது, அதனால அப்படியே வச்சுக்கணும். இப்போ எப்படி எழுதணும்னா இந்த மாதிரி எழுதணும், கீழே இருந்து மேலே எழுதணும். அப்போ என்ன வரும், n மைனஸ் 20. சரியா? அதுக்கப்புறம் 3n plus 65 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதை ரெண்டா பிரிக்கணும். n minus 20 ஈக்குவல் டு 0, 3n plus 65 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ரெண்டா பிரிக்கணும். n ஈக்குவல் டு மைனஸ் 20 ரைட் ஹேண்ட் சைட் போனாவும் பிளஸ் 20 ஆகும். இது ஒரு ஆன்சர். அடுத்தது 3n ஈக்குவல் டு மைனஸ் 65 வரும். 65 ரைட் ஹேண்ட் சைட் போனால் மைனஸ் ஆகிடும். n ஈக்குவல் டு மைனஸ் 65 பை 3ன்னு வரும். எப்படி இங்கே மல்டிப்ளைல இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட் போனால் என்ன ஆகும், டிவைடில் ஆகும். இதில் n மைனஸில் இருக்கிறத எடுத்துக்க கூடாது, எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுத்துக்கணும். அப்போ என்ன வரும், n ஈக்குவல் டு 20 தான் ஆன்சர். சரியா? ஆன்சர் எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா, ஆன்சர் போட்டுட்டு he will take 20 months to clear the loan அப்படின்னு எடுத்து எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? 10th question. A brick staircase has a total of 30 steps. ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டிலலாம் ஸ்டெப்பு பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த படிக்கட்டு வந்து செங்கலால உருவாக்கியிருக்காங்க. மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னா 30 ஸ்டெப்ஸ் இருக்கு. சரியா? the bottom step requires 100 bricks. கீழே இருக்கிற படிக்கட்டு கட்டுறதுக்கு 100 செங்கல் தேவைப்படுது. பிரிக்ஸ்னா செங்கல். each successive step requires 2 bricks less than the previous step. அடுத்த ரெண்டாவது படிக்கட்டு இருக்கு இல்லையா, அதாவது கீழே இருந்து ரெண்டாவது படிக்கட்டு கட்டுறதுக்கு 2 பிரிக்கு மைனஸ் பண்ணணும். அதாவது 100ல இருந்து 2 மைனஸ் பண்ணணும். அப்போ எவ்வளோ, 98 பிரிக்ஸ் தேவைப்படுது. இந்த மாதிரி அடுத்த மூணாவதுக்கு என்ன பண்ணணும், திருப்பி 2 மைனஸ் பண்ணோம். அப்போ என்ன வரும், 96. அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் த டாப் மோஸ்ட் ஸ்டெப். மேல ஸ்டெப் இருக்குல்ல, அதாவது 30th ஸ்டெப். அந்த 30th ஸ்டெப் கட்டுறதுக்கு எத்தனை பிரிக்ஸ் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் செகண்டுக்கு போகலாம். சரியா? 30th ஸ்டெப் கட்டுறதுக்கு எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா T30 கண்டுபிடிக்கணும். சரியா? TN ஃபார்முலா யூஸ் பண்ணோம். A பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டி, இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். சரியா? இதை ஃபர்ஸ்ட் நாம அந்த ஏபியை எழுதிடலாம். எப்படி ஏபியில் எப்படி எழுதணும், 100 ஃபர்ஸ்ட், அப்புறம் 2 சப்ட்ராக்ட் பண்ணா 98, நெக்ஸ்ட் 2 சப்ட்ராக்ட் பண்ணா 96, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சரியா? இதுல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா T30 தான் கண்டுபிடிக்கணும். இதுல ஏன்றது 100, டி T2 மைனஸ் T1, 98 மைனஸ் 100. அப்ப டி என்ன வரும், -2. இதுல இருந்து நம்ம T30 கண்டுபிடிச்சிடலாம். A 100 பிளஸ் n 30. சரியா? 30 மைனஸ் 1 இன்டு டி, டி எவ்வளவு கண்டுபிடிச்சோம், -2. சரியா? என்ன வரும், 100 பிளஸ் 30 மைனஸ் 1 எவ்வளோ, 29. இந்த இடத்துல -2ன்றது மல்டிப்ளைல இருக்கு. அப்போ 29 இன்டு -2, இதை ஃபர்ஸ்ட் முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் 100 ஆட் பண்ணணும். 100 29யும் -2வையும் மல்டிப்ளை பண்ணா -58 வரும். 100 மைனஸ் 58 எவ்வளோ, 42. இதுதான் T30. T30ன்றது 42ன்னு வந்துடுச்சு. அப்படின்னா என்னன்னா 30th ஸ்டெப்பை கட்டுறதுக்கு 42
பிரிக்ஸ் தேவைப்படுது. சரியா? ஆன்சர் எப்படி எழுதணும்? 42 bricks are required for the top most step அப்படின்னு எழுதணும். இப்ப செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? How many bricks are required to build the staircase? மொத்தம் கீழ இருந்து மேல வரைக்கும், அதாவது கீழ இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து 30th ஸ்டெப் வரைக்கும் கட்டுறதுக்கு மொத்தம் எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படுது, எவ்வளோ செங்கல் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? எஸ்என் கண்டுபிடிக்கணும். சரியா? எஸ்எனுக்கு ஃபார்முலா என்ன? எஸ்என் ஈக்குவல் டு n/2 into 2a plus n minus 1 into d. இதுதான் SNோட ஃபார்முலா. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இதுல nன்றது எவ்வளோ? 30. S30 equal to n/2 னா 30/2 into 2 into a. aன்றது எவ்வளோ? 100. 2 into 100 plus இந்த இடத்துல பிராக்கெட் போட்டுருணும். n minus 1 அப்படின்னா 30 minus 1 அப்படின்னு போடணும். d minus 2. d எவ்வளோ? minus 2. இந்த இடத்துல 2வையும் 30யும் கேன்சல் பண்ணா 15 வரும். 15 into 2 into 100 200. சரியா? plus 30 minus 1 29 into minus 2. 15 into 200. இந்த இடத்துல 29 into minus 2 எவ்வளோ வரும்? minus 58. 15 into 200ல இருந்து 58 சப்ட்ராக்ட் பண்ணும். சப்ட்ராக்ட் பண்ணா 142 வரும். 15யும் 142வையும் மல்டிப்ளை பண்ணா 2130 வரும். இதுதான் S30. அதாவது 30 ஸ்டெப்ஸ் பில்ட் பண்றதுக்கு 2130 பிரிக்ஸ் தேவைப்படுது. ஆன்சர் எப்படி எழுதணும்? ஆன்சர்னு எழுதிட்டு 2130 bricks are required to build the staircase அப்படின்னு எடுத்து எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?